சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிர்ச்சியில் மயங்கி விழுந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று திருச்சியில் பிரம்மாண்டமாக முதல் பிரச்சாரத்தை முடிவடைக்கப்பட்டு விஜய் அவர்கள் காலை 9:30 மணி முதல் இரவு 12:30 மணி வரை பொதுமக்கள் குடும்பமாக விஜய் அவர்களை வரவேற்றதும் அவரது பிரச்சாரமும் நேற்று திருச்சியவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக மாறிவிட்டது. திருச்சியை பொறுத்தளவிற்கு திமுகவின் கோட்டை. அதற்கு மிக முக்கியமான காரணம் கே.என். நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த இரு அமைச்சர்கள் இதுவரைக்கும் திமுகவின் கோட்டை என்று கூறி வந்தார்கள். ஆனால் நேற்றுதான் உண்மை என்னவென்று புரிந்தது. விஜய் அவர்கள் திருச்சியின் ஒட்டுமொத்த தலைமையாகவே மாற்றிவிட்டார். அவர் திருச்சியில் போட்டியிடுவது உறுதி செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் வெளியாகும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பிரச்சாரத்திற்கே இவ்வளவு கூட்டம் என்றால் இனி வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் தினம்தோறுமே திமுகவிற்கு பயம் வந்துவிடும் என்ற தகவலையும் செய்தி ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அதிர்ச்சியில் நேற்று மயங்கியே விழுந்திருப்பார் ஸ்டாலின் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒன்றும் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடையவில்லை. அதை தான் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. அப்பேற்பட்ட நிலையில்தான் தற்பொழுது வாக்கு வங்கிகள் மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு இழக்க நேரிடும். அதுவும் திமுக தோல்வியடைவது உறுதி. ஆனால் விஜய் அவர்கள் வெற்றியடைந்து ஆட்சியை பிடிப்பாரா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். நமக்கு தேவை திமுக ஆட்சியை இழக்க வேண்டும். அப்படி நடக்குமா என்று கேட்டால் அதற்கு 100% நடக்கும் என்றே நம்மால் கூற முடியும். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் விஜய் அவர்கள் கைகோர்த்து முதல்வராகவோ அல்லது துணை முதல்வராகவோ பொறுப்பேற்பார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ரசிகர்கள் என்றைக்குமே வாக்கு வங்கியாக வராது என்று இதுவரைக்கும் திமுக கூறி வந்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். விஜய் அவர்கள் நடிகராக இருக்கலாம், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கலாம். ஆனால் இரவு 12:30 மணி வரை குடும்பமாக விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்று வருவதற்கு அவர் நடிகராக இல்லை, மாற்றம் வேண்டும், ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகத்தான் நேற்று மயங்கியே விழுந்திருப்பார் ஸ்டாலின்.